ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டம் மற்றும் அதற்கான நிதியை பட்டியலிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதையடுத்து தமிழகத்திற்கு பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை, குறிப்பாக ரயில்வே துறையில் இல்லை என திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளும் குற்றம் சாட்டின. இதற்கு பதிலளித்த அஸ்வினி வைஷ்ணவ், 2009 முதல் 2014ஆம் ஆண்டு வரையான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரயில்வே திட்டங்களில் தமிழகத்திற்கு 879 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 2025 முதல் 2026ஆம் ஆண்டு வரை பாஜக ஆட்சியில் தமிழக ரயில்வே திட்டங்களில் தமிழகத்திற்கு 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளோம் என கூறினார். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை காட்டிலும் 654% அதிகமாகும். தமிழகத்தில் 10 புதிய ரயில் பாதை திட்டங்கள், 3 அகலப்பாதை திட்டங்கள் மற்றும் 9 இரட்டை வழி பாதை திட்டங்கள் நடந்து வருவதாக தெரிவித்த அவர், இவற்றில் புதிய ரயில் பாதைக்கு 246 கோடி ரூபாயும், அகலப்பாதை திட்டத்திற்கு 478 கோடி ரூபாயும், இரட்டை வழி பாதைக்கு ரூபாய் 812 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்டியலிட்டார்.